நீலக்கா சேனலில் பாருங்கள் விதை போட தான் இந்த மாதிரி டப்பாவை கட் பண்ணி செம்மண் போட்டு வச்சுருக்குறோம். இதில் பாருங்கள் ஆட்டாம்புழுக்கையும் கூட போட்டு வச்சுருக்குறோம். இதில் மிளகா கத்திரி எல்லாம் போட போகிறோம். இப்போ பாருங்கள் இது கூட சீனி மிளகா வீட்டில் இருந்த காரமாக இருக்க அந்த மிளகா விதையை இப்போ பாருங்கள் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம். விதையை எடுத்து காய வச்சு அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள் நாட்டு கொய்யாப்பழம் விதை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அதையும் ஊன போகிறோம். இது பாருங்கள் ரோஸ் மாதிரி இந்த பூ பார்க்க அழகாக இருக்கும். வீட்டு முன்னாடி அழகு செடி அந்த விதை வச்சுருக்கோம். இப்போ அதையும் ஊனிடலாம். பாருங்கள் ரோஸ் செடி கட் பண்ணுறது இது எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கினோம். இப்போ அதில் எடுத்துகிட்டு போய் மண்ணை நோண்டலாம். இப்போ பாருங்கள் மண் நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ இதில் மிளகாய் விதை சேர்த்துடலாம். இந்த பூ விதையும் பாருங்கள் நாற்று விட்டு பிடுங்கி நம்ம வேணுன்ற இடத்துல வச்சுக்கலாம். இப்போ அதையும் இப்போ நாற்று விட்றோம். இந்த இடத்துல ரேடியா பூச்செடி முளைஞ்சிருக்கு. இப்போ பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரேடியா பூச்செடி பிடுங்கி எடுத்துட்டோம். இந்த கிழங்கு பார்த்தோம்னா வெங்காயம் வெள்ளை வெங்காயம் மாதிரியே இருக்கும். இப்போ இதை கொண்டு போய் அதில் நட்டு வச்சுக்கலாம். வேணுன்ற இடத்துல பிடுங்கி வச்சுக்கிறதுக்கு. வீட்டுக்கிட்ட பாருங்கள் கத்தாலெல்லாம் வச்சுருக்கோம். பாருங்கள் அந்த பேசனில் புதினா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள் இதான் கிரீன் டீ செடி வச்சுருக்குறோம். ரேடியா பூச்செடி வைக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ இது மண் கிளறிட்டுருக்கோம். இது பாருங்கள் அழகு செடி. இந்த இலை செடியிலேயே இலை குட்டி குட்டியாக வரும். அதை கிள்ளி வச்சோம்னாவே தளைஞ்சிக்கும்.
இது சம்மங்கி செடி, அந்த செடியும் அது கூடயே கொண்டு போய் வச்சுக்கலாம். சம்மங்கி செடி பிடுங்கி எடுத்துருக்கோம் 3 செடி. இப்போ அதையும் வச்சுக்கலாம். செடி வைக்கிற வேலைலாம் முடிஞ்சிருச்சு. பிளாக்காய் பாருங்கள், கறி குழம்பு மாதிரி வச்சுருக்குறோம், கொத்து பிளாக்காய் போட்டு. இப்போ வேலையை முடிச்சிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம்.